ஒரு அமைச்சர் மேல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஆர் வந்து அவர் மேல எதுக்காண்டி பதிவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரூர்ல மிக முக்கியமா அவர் வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கூட டிஎம்கே சார்ந்தவர் ஏவா வேலு. ஸோ அவங்க வீட்ல 11 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஒரு என்கொயரி போயிருக்கு. என்ன என்கொயரினாக்கா, சிபிஐ என்கொயரி. ஸோ அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு என்கொயரி போயிருக்குங்கிறாங்க. இந்த என்கொயரியில வந்து யார் அந்த இதில் இருக்கிறா, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருண் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அருணை வந்து அவங்க நியமிக்கும் போது, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேற துறையில் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் டிஎம்கே பீரியடில் வந்து இருந்தவங்கள ஏன் வந்து கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சிஎம் விஜய் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க, அவரே ஏன் கூட்டிட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இது பிரச்சனை ஆகும், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து அவரை கொண்டுட்டு வந்து அவரே அவங்கள வச்சு அவங்களே அடிக்கிற மாதிரி இப்போ வந்து அவர் ஒவ்வொருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யார் யார் ஸோ டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட ஜீரோ டாலரன்ஸ், அதாவது எந்த விதமான லஞ்சமுமே இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டேன், நாங்கள் வாங்கினாலும் எங்கள் சைட்லேருந்து வாங்கினாலும் அவங்களையும் விட சும்மா விட மாட்டேன், ஸோ லஞ்சமே வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கையெல்லாம் விடுறோம். ஸோ வெள்ளை அறிக்கை என்னக்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க விட்டுட்டு போன கடன் வந்து 10 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடும்போது தான் தெரியுது 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க வந்து கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ 20-30 ஆண்டுகள் உள்ள இவங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகள், லாஸ்ட் 5 ஆண்டுகள் தான் வந்து அதிகமான கடன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு வளர்ச்சியடைஞ்ச மாநிலம்னா வந்து பார்த்தீங்கன்னா 11.3% இந்த இதில் வந்து எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கு, எத்தனை அமைச்சர்கள் வந்து இதில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடி இவங்களுக்கு வந்து ரைடு வருது. ஸோ இந்த அருண் ஐபிஎஸ் தான், அவங்க தான் வந்து அதோட இயக்குனர், லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனர் வந்து அருண் தான். ஸோ அவங்க மூலியமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க மேலே 11 இடங்களில் வந்து ரைடு விடுறாங்க. இந்த 11 இடங்கள்லையும் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து சிக்கிறாங்க. மிக முக்கியமாக அந்த எக்ஸ் மினிஸ்டரான ஏவா வேலு வந்து அவங்க மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏன் வந்து இவ்வளவு